ஒரு சில அரசியல் கட்சிகள் பிரிந்து மக்களை பிளந்து சின்ன பின்னமாக சிதற வைத்து குளிர் காய்ந்து ஆட்சி பிடத்திலே அமர்ந்து நன்மையே செய்யாமல் நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லி இத்தனை ஆண்டுகள் ஒதுக்கின்றார்கள். மீண்டும் இதை பார்த்து நீங்கள் ஏமாற வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. எனக்கு வெள்ளூர் இப்ராஹிம் அவர்கள் இச்சமுதாயத்திலே பிறந்தவர் என்பதற்காக பிஜேபியிலே இணைந்து மக்கள் பணி செய்கின்றார் என்பதற்காக நெல்லையிலே வந்த பொழுது இஸ்லாம் சகோதரர்களை தூண்டிவிட்டு அடித்தது யார்? இஸ்லாம் சகோதரர்களா திமுக குண்டர்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவர் செய்த பணி என்ன? திரு மோடிஜி அவர்கள் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு பறைசாற்றி நாமெல்லாம் சகோதரராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மோடிஜி என்பதை அவர் பிரச்சாரம் செய்தார். இந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாத திமுக ஒரு இஸ்லாம் சகோதரனை வைத்து திமுக வைத்து வாதிக்கின்றார். இதில் என்ன நியாயம் இருக்கின்றது? உரிமைக்கு குரல் கொடுக்க கூடாதா? உண்மையை விளக்கக்கூடாதா? நாட்டுடைய நிலைமையை சொல்லக்கூடாதா? எனக்கு தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களோடு இணக்கமாக இருந்து மக்களுக்காக நன்மை செய்யக்கூடிய தகுதி படைத்தவர். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சரித்திர பதிவேடு எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால் எவ்வளவு கோடி கோடியாக கொள்ளையடித்தார்கள் என்பதை அப்பட்டமாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் பறைசாற்றியவர்தான் நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். அவர் கேட்ட கேள்விக்கு யாராவது ஒருவர் பதில் சொல்லியிருப்பார்களா? அந்த மந்திரிகள் பதில் சொல்லியிருப்பார்களா? முதலமைச்சர்கள் பதில் சொல்லியிருப்பார்களா? யாருமே அவர் சொல்வதற்கு பதிலே சொல்லாமல் இவர்கள் விசப்பிரச்சாரம் செய்கிறார் என்று ஒரு அடியிலே சொல்லுகிறீர்களே. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல திரைக்கின்ற நீங்கள் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் ஏதோ செய்ய போகிறோம் என்று சொல்கின்றனர். தேர்தல் காலகட்டத்திலே சொன்னார்கள், என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்தவுடன் முதல் என்னுடைய கையெழுத்து சிறையில் வாடுகின்ற சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற சகோதரர்களுக்கு என்று சொன்னீர்களே. எங்கே யாராவது வெளிவந்திருக்கிறார்களா? யாருக்காவது கையெழுத்து இவர்களை விடுதலை செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறீர்களா? இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாங்கள் எதிர்ப்பது தவறு செய்கின்றவர்களை எதிர்க்கின்றோம், தவறு செய்கின்றவரை சுட்டி காட்டுகின்றோம். சிறுபான்மை மக்கள் தவறு செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்வதில்லை. அந்த தவறை சுட்டி காட்டால் இந்த சமுதாயத்திற்கு எதிரானவன் நியாயமாகிறது. முத்தலாக்குடைய சட்டம் வந்த பிறகு சகோதர சகோதரிகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். சட்டத்தை வைத்து அழியப்படுத்திய சட்டத்தை நொறுக்குமாக்கி இன்றைக்கு உங்களை எல்லாம் சுதந்திர பதவியாக ஆக்கியவர் பாரத பிரதமர் மோடி அல்லவா? இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? இதையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாமா? ஜமாத்தில் இருக்கிறவர்கள் பேச வேண்டாமா? நல்லவை சொன்னால் ஒழிக என்று சொல்வதுதானே பண்பாடு. முன்மொழி கொள்கையை கொண்டு வந்து மக்களை படிக்க சொன்னால் படிக்காக முட்டாளாக என்று சொல்லிக் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். படிக்க சொல்லுகிறார், படி என்று சொல்லுகிறார்கள். மும்மொழி கொள்கையை நீங்க ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு மொழியில் படிகள் என்று சொல்லுகிறார். உடனே வந்துட்டாங்க அந்த காலத்தில் உள்ள மாதிரி இந்தி ஒழிக இந்தி ஒழிகன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்தி அந்த சூழ்நிலை அரியா பருவத்திலே நானும் இந்தி ஒழிக என்று சொன்னோம், எழுதி என்று சொன்னோம். அதனால் இவ்வளவு சங்கடங்கள் இருக்கின்றது என்பதை வடகை சிறுவார்த்தான் இதெல்லாம் அறியாமல் இருக்கின்ற மக்களாக நாம் இருக்கக்கூடாது. இது ரம்லான் நோன்பு தலைவர்கள் எல்லாம் நிறைய பேச இருக்கிறார்கள். பொதுமறையாக இருந்தால் பல மணி நேரம் பேசுவேன். இந்த மகிழ்ச்சியான தருணம், நல்ல தருணம், இப்தார் நோன்பு சிறப்போடு நடைபெறுவது போன்று எப்போதும் மகிழ்ச்சி பொங்கி ஒருவனே தேவன் என்று சொல்கின்ற குர்ஆன் பிரகாரம் நாம் எல்லாம் உருவாய் பெற்றவர்கள், அனைவரும் உருவாய் பெற்றவர்கள், ஜாதி மத பேரவில்லை, அன்புக்கு அடியானவர்கள், அதிகாரத்திற்கு எதிரானவர்கள், பண்புக்கு பாசமானவர்கள், பயிற்சிய ஜாதியை சின்ன சொற்பமாக விளக்குகிறவர்களா நான் பாரதிய ஜனதா கட்சியினரை சொல்லி ஒரு அனைவரும் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நோன்பு துறப்பதற்கான நேரம் வாங்கிக் கொண்டிருப்பதால் தலைவர்கள் சுருக்கமாக தன்னுடைய வாழ்த்துக்களை வழங்கப்படி இந்த பணிகளுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அரசியல் இது கல்வியால் பெரும் புரட்சி செய்தவரும் உலக தரமான கல்வியை தமிழக திராவிட பிள்ளைகளுக்கு வழங்கி வரும் புதிய நீதி கட்சி தலைவர் முன்னாள் மக்களவை உறுப்பினர் திரு ஏ சி சண்முகம் அவர்கள்
வாழ்த்துக்கள். பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர், எழுச்சிமிக்க வியமிக்க தலைவர் அண்ணாமலை அவர்களே, நம்முடைய முன்னாள் ஆளுநர் ரமேஷ் அவர்களே, நிர்மலாக நிறுத்திக் கொண்டிருக்கின்ற முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களே, அருமை சகோதரர் விநாயகன் அவர்களே, ஓபிஎஸ் ரவி அவர்களே, ஜான் பாண்டியன் அவர்களே, ரவி லட்சுமி அவர்களே, விஜய் சேகர் அவர்களே, முன்னூர் பாஷா அவர்களே, வழக்கறிஞர் பால் அவர்களே, திருமாவளவன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற டெய்சி பால்கனகர், வேலூர் கல்வி, அமர் பிரசாத் ரெட்டி, வேலஸ் ஜான்சன் போன்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை முன்னிலைக்கிறேன். அண்ணாமலை என்றால் திரு அண்ணாமலை, திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலை என்பது 5 பஞ்சபூதங்களிலே ஒன்று. அந்த திருவண்ணாமலை என்பது நெருப்பாக நெருப்பு பொருளாக இருக்கின்றவர்களா அண்ணாமலையா திருவண்ணாமலையா நம்முடைய அண்ணாமலையாக அவர் நெருப்பில் ஊரைக்கு பார்க்கலாமே தவிர நதிக்கு பார்க்கலாமே தவிர கிட்டே போனால் விரும்புவார்கள். அதுதான் நம்முடைய எனக்கு முன்னால் அவருடைய சகோதரர் ராமபாண்டியன் சொன்னார்கள், எல்லோரும் ரம்ஜான் மாதத்தை சொன்னார்கள். மற்றும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் குர்பான் மக்களுக்கும் என்னுடைய முதற்கன் வாழ்த்துக்களை ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நாம் 2014ஆம் ஆண்டு நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பதவியேற்பு விழாவிற்கு சென்றிருக்கிறோம். 7000 பேருக்கு அழைத்திருந்தது. 1500 பேர் வெண்பொட்டி அணிந்து வந்த இஸ்லாமியர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். எனக்கு சொன்னால் 2014 வேலூரிலே 3 லட்சம் வாக்குகள் வாங்கினோம். ஒரே ஒரு இஸ்லாமியர் வாழையிலே எல்லாம் தாமரையில் செய்தோம். ஆனால் வட மாநிலங்கள் மொத்த 80% இஸ்லாமிய பெருமக்கள் அகில உலக தலைவராக உதவி கொண்டிருக்கின்ற நம்முடைய ராஜகுரு விஸ்வகுரு திரு மோடிஜி அவர்கள் நிகழ்ச்சியை நடந்து கொண்டதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அப்படி இந்தியா முழுவதும் அவரை வரவேற்கிறார்கள், பாராட்டுகிறார்கள், கலந்து கொள்கிறார்கள், வாக்களிக்கிறார்கள், இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கின்ற அத்துணை இஸ்லாமிய நாடுகளும் பாரத பிரதமருக்கு மிக உயர்ந்த விருதுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை அண்ணாமலை அவர்கள் அழகாக வருவார்கள். அப்படி உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்து பெருமக்களும் திரு மோடிஜி அவர்களை நம்முடைய தேசத்தார்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். தமிழகத்திலே மட்டும் அது குறைவாக இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பாரதிய ஜனதா தலைமையிலே திரு மோடிஜி அவர்களுடைய தலைமையிலே திரு அண்ணாமலை பொறுப்பேற்றவர்கள் இவ்வளவு இஸ்லாமியர்கள் நிர்வாகிகளாக வந்திருக்கிறார்களே, அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன், வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். எதற்கும் துணிந்து தமிழகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் முன்னோடிகளாக இருக்கிறீர்கள். நான் நிச்சயமாக உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மொழிக் கொள்கை பற்றி 2 கருத்துக்கள் கல்வியாக என்ற முறையில் நான் சொல்ல விரும்புகிறேன். மொழிக் கொள்கை என்பது 60 ஆண்டு காலம் நம்முடைய இளைஞர்களை வீணாக்கி இருக்கிறார்கள். நான் கூட மொழி போராட்டத்திலே 10ஆம் வகுப்பிலே இருந்து பள்ளியிலே சென்று போஸ்ட் ஆபீஸ் அடிக்க, ஆனால் 3 தலைமுறைகள் மொழி தெரியாமல் சென்றிருக்கிறோம். அதில் யாருக்கு நட்டம் உலக அளவிலே நம்முடைய தமிழக மாணவர்கள் இருக்கிறார்கள், தமிழக பட்டதாரிகள் இருக்கிறார்கள், உலகம் முழுவதும் முக்கிய இடத்தில் இருக்கிறார்கள். எங்கே இந்தியாவிலே இருக்கிறார்கள்.
இங்கே கூடி சொன்னார். ஆனால் காலத்தின் கட்டாயம் அவரே அந்த வார்த்தையை வாபஸ் எடுத்துக் கொண்டார்கள், திரும்பி எடுத்துக் கொண்டார்கள். கால சூழ்நிலைகளால் நாளை மாநிலத்தை அதற்கு மிகப்பெரிய ஆதரவு. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையை அமெரிக்க பேருக்கு அண்ணாவதே இப்போது நிலைமையை நாம் வீணாக்கி இருக்கிறோம். ஆகவே மத்திய அரசு சொல்லிருக்கிறது ஒரு மொழியை கூடுதலாக பண்ணியிருக்கிறது. அது இந்தியாவில் தானே. ஆகவே இங்கே வெளிமாநிலங்களிலே நாம் செல்லும்போது எங்கே இருக்கிறோம்?